அப்படியாமா நாளைக்கே போலான் இருக்கிய? ஆமாத்த, அதான் அம்மா உங்ககிட்ட சொல்லிட்டு அப்படியே மாப்பிளையும் நாளைக்கு வர சொல்லி சொன்னாவ. நீங்க எல்லாருமே சேர்ந்து வாங்கத்த, ஒரே தான் ஷாப்பிங் முடிச்சிடலாம். அப்ப நாளைக்கு நீங்களா போயிட்டு வந்துறீங்களா? அக்கா நீயும் வா, நான் தான் நாளைக்கு அங்க போறேன்ல. ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம நாளை கழிச்சு கூட போலாம். அக்கா நாளைக்கு அவ வீட்டு வரையும் போக வேண்டிய வேலை இருக்குமா, அதனால நாளை கழிச்சு எல்லாரும் போவோம். அப்படியாத்த? சரி, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம நாளைக்கு வச்சே போலாம். அம்மா வேற ஃபோன் பண்ணுன்னு சொல்லி சொன்னாவ. இதுல என்ன இருக்கு, ஃபோன் பண்ணி வேற சொல்லணுமா? நீங்க தான் வந்து சொல்லிட்டீல. ஃபோன்லாம் பண்ண வேண்டாம்ப்பா, நாங்களே வந்துருவோம். சரிங்க. நீ என்ன இங்க ஆஃபீஸ்க்கா? ஆமா, ஆபீஸ் தான் போயிருக்காவ. இப்போ வார நேரம் தான். சரி சரி. இங்க மாப்பிள்ளை காணோம். அவர் ஒரு முக்கியமான ஃபோன் வந்துச்சுன்னு பேச போயிருக்காரு. ஓ சரி சரிங்க. நீ நாளை கழிச்சு போவோமா? அம்மா கிட்ட சொல்லிடு. யார் யாரெல்லாம வரியா? சரிங்க சொல்லிடுறேன். நானு, அம்மா, சண்மு, அப்புறம் அங்க வீட்டு பக்கத்துல இருக்க வேலை இருக்காங்களா, சின்ன பொண்ணாக்கா, வனிதாக்கா. சின்ன பொண்ணு வனிதாலாம் வராவல? அப்ப நானும் கண்டிப்பா வருவேன். மக்களே ஒரு நாளே ஆயிரும், உன்னால எப்படி இருக்க முடியும்? தெரியுமா? அதெல்லாம் இல்ல, நான் கண்டிப்பா வருவேன். நான் கேளு மக்கா, நீ வீட்டுல இரு, நான் வேணா உனக்கு துணைக்கிருக்கேன். அதெல்லாம் முடியாது பெரியமா, நீங்க வேற கம்முன்னு இருங்க. வீட்டுல இருக்கதான் எனக்கு போர் அடிக்குது. அங்க வந்து அங்க மேலே கீழே ஏறி நடக்கிறது ஒரு எக்ஸசைஸ் மாதிரி தானே. சொன்னா கேட்க மாட்டா, நீ உன் வீட்டுக்கார வந்து சொல்லணும். அவரெல்லாம் எங்கனாலும் போவன்னு சொல்லுவாரு. உங்களுக்கு ஓகேனா வாங்க, நீ கண்டிப்பா. நான் கண்டிப்பா வரேம்மா. ஒரு வேன் தான் பிடிச்சி போற மாதிரி இருக்கும் துணி எடுக்க. அம்மா எல்லாரும் வருவாங்கல்ல, எப்படியும் 10 பேர் கிட்ட ஆகும். கேட்கவே மறந்துட்டேன் பாரு, உனக்கு பொண்ணு உறுதி ஆயிடுச்சாமா? ஆமா, நீ நல்லா லவ் பண்ணிய பொண்ணுதான். அப்படியா மக்கா? எந்த ஊரு? நமக்கு பக்கத்து ஊர் தான். அப்படியா? சரிம்மா, நல்லது. இன்னைக்கு அம்மா சொல்லிட்டு இருந்தாவ, நானும் அதுக்கப்புறம் கேட்க மறந்தே போயிட்டேன். எப்படே கல்யாணம்? பாப்பா கல்யாணம் முடிஞ்சு ஒரு 2-3 months ஆகும். நீ அப்படியா? ஆமா, சீக்கிரம் சீக்கிரம் கல்யாணத்தை பண்ணுங்க, வயசாயிட்டே போகல. சரி மக்கா, இது சாப்பிட்டு போ, நீ ராத்திரி ஆயிட்டல. ஐயோ இல்ல வேண்டாம், ஆபீஸ்ல இருந்து வரும்போது வெளிய ஃப்ரெண்ட்ஸோட போய் சாப்பிட்டு தான் கிளம்பினேன். ஃப்ரெண்ட்ஸோடவா? ஆமா, நீ ஃப்ரெண்ட்ஸோட தான். அதான் சரி, அம்மா மாப்பிள்ளை வீட்டுல போய் எப்படி சொல்லிட்டு வான்னு சொல்லி சொன்னாவல, வந்தேன். அம்மா வாங்க மச்சான், எப்போ வந்தீங்க? இப்பதான் ஒரு 1/2 மணி நேரம் ஆச்சு. சாப்பிடுங்க மச்சான். இல்ல மாப்பிள்ள பரவாயில்ல, நாளைக்கு நகை துணியெல்லாம் எடுக்க போறதுக்கு அம்மா வந்து வீட்டை கேட்டு வர சொல்லி சொன்னாவ. அதான் உங்களை நாளைக்கு கூட்டிட்டு போலாம்ல, எல்லாம் சேர்ந்து ஒரே தான் ஃபேமிலியா எடுத்துடலாம்னு சொல்லிட்டு கேட்கலான்னு வந்தேன். இப்போ வாங்க மாப்பிள்ள, எல்லாரும் ஃபேமிலியோட போய் ஒரே தான் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்துடலாம். அதான் நாளைக்கு பெரியமா வேற ஊருக்கு போகணும்னு சொல்லி சொன்னாவ. அது சொல்லிட்டாவ, நம்மள நாளை கழிச்சு காலையில நேரமா கிளம்பலாம். அப்படியா? சரி சரி. என்னடா முக்கியமான கால் பேசிட்டியா? அக்கா அப்படி நான் அப்படியே கிளம்புறேன். இருங்க சாப்பிட்டு போங்க மச்சான். இருக்கட்டும், நான் இப்ப வரும்போது தான் சாப்பிட்டு வந்தேன். நீ கிளம்புறேன். அத்தை நாளை கழிச்சே போலாம், எல்லாரும் கண்டிப்பா வாங்க. சரி மக்கா, நாளைக்கு நைட்டு நானும் வந்துருவேன். நாளை கழிச்சு அப்ப எல்லாம் காலையில கிளம்புவோம். அவங்ககிட்ட சொல்லிருமா கண்டிப்பா, அந்த சின்ன பொண்ணு வனிதா ஜோதிகால இருக்காங்களா, அவங்களே கண்டிப்பா வர சொல்லி சொல்லிருங்க. அம்மா ஃபோன் பண்ணி சொல்லிப்பா வேணாரோ. அப்படியா? சரி நல்லது. சரி அண்ணி, நீங்களும் கண்டிப்பா வந்துருங்க. நான் தான் ஃபர்ஸ்ட் ஆளா நிப்பேன் பாருங்க. கண்டிப்பா அண்ணி நீங்க வரணும். சரிம்மா, கண்டிப்பா வந்துடுறேன். சரிக்கா, போயிட்டு வரேன் நானே, நேரம் ஆயிட்டுல. சரிப்பா மச்சான், போயிட்டு வரேங்க மச்சான். பார்த்து போயிட்டு வாங்க. என்னடா உன் பொண்டாட்டியோட அண்ணன் இப்படி தாங்குறா உன்ன? லூசு, அவங்க முன்னாடி விஐபி அப்படி இப்படிங்கிறியே, ஏதாவது நினைக்க மாட்டாவளா? நான் என்ன அவ பேரா சொன்னேன்? சொன்னா மட்டும் இப்ப என்ன, யாரும் பேசாம இருப்பாங்க? எதுக்கு அப்படி பண்ணியா நீ? அம்மா ஒண்ணு சொல்லிடக்கூடாதும்மா, விளையாட்டு கூட. ஆமா, சும்மா தேவையில்லாமலாம் எதுவும் சொல்லாத. ஏ சசி, இப்ப என்ன உனக்கு? அக்கா தானே கிண்டல் பண்ணா, அதுக்குள்ள ஏன் இப்படி எல்லாம் பேசியா? சோ ஏதோ டென்ஷன்ல கத்திட்டமா அக்கா. அம்மா நில்லுமா. சரி விடு, அவ ஏதாவது கோவத்துல போவாளா இருக்கும். வேங்க எதையுமே யோசிச்சு பேச மாட்டான். சரி நான் போய் அவளை பாக்கேன். இரு. என்ன சசி நீ இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கா? ஏதோ கோவத்துல கத்திட்டமா. கோவத்துல நீ என்ன கோவனாலும் ஏன்ட்ட காட்டிக்க வேண்டியதானே? அக்காட்ட எதுக்கு காட்டியா? மூஞ்சிய பார்த்தா எப்படி மாறி போச்சுன்னு? அம்மா நான் வேணும்லாம் எதுவும் கோவப்படல. எவ்வளவு அசால்ட்டா நீ சொல்லியா? பெரியம்மா வேற இருக்கா, பெரியம்மா என்ன நினைக்க மாட்டா? நான் விளையாட்டாதாமா பேசுனேன். விளையாட்ட பேசுறதா? பிள்ளை தச்சு பிள்ளைகிட்ட போய் இப்படி பேசினா அவ மனசு எப்படி கஷ்டமாயிருச்சு பாத்தியா? மூஞ்சியே வாடி போயிட்டு. உங்க பெரியம்மா உன்னை பத்தி என்ன நினைச்சிருப்பா? நான் அந்த அளவுக்கு எதுவும் பேசல. கொஞ்சம் யோசிச்சு பார்த்து பேசு. இதுக்காக அவளை கூட்டிட்டு வந்து இங்க நம்ம வீட்டு வச்சிருக்கு, அழகா பண்ணி அவ வீட்டு கூட்டிட்டு போக தெரியாமையா? எல்லாம் உன் கல்யாணத்துக்காக சொல்லி தானே இங்க கொண்டு வந்து வச்சிருக்காவ. இந்த மாதிரி பார்த்து யோசிச்சு பேசு. சரிம்மா, நான் மன்னிப்பு கேட்டுறேன். அதெல்லாம் அதை பண்ணு. சரிம்மா விடுங்க. என்னமா இப்ப வர போறவங்களுக்காக இருக்கிறவங்களை இழந்துடாத. நான் என்ன அப்படி தப்பா பேசிட்டேன்? சசி, என்னதான் இருந்தாலும் நீ அப்படி பேசியிருக்க கூடாது. விளையாட்டுக்காசு பேசினது அது இவ்வளோ பெரிய வினையாகும் நீ நினைச்சு கூட பார்க்கல. முதல்ல போய் மன்னிப்பு கேளு. அக்கா உண்மையுமே கஷ்டப்பட்டிருப்பாளோ? இப்படி ஹர்ட் பண்ணிட்டோமே. எம்மா என்னம்மா அம்மு? எம்மா அம்மு கல்யாணத்துக்கு ஷாப்பிங் பண்ணலாம்னு சொல்லி சொன்னாவலாமா? ஆமா, ஏதாவது ஃபோன் பண்ணி சொன்னாவ. செம்ம ஜாலிமா. ஆமா ஜாலி ஜாலி. சதுக்கு போனா என் அவளுக்கு எங்க இருந்தே இவ்வளவு சந்தோஷம் வருதோ தெரியலம்மா. அந்த ஃபீலிங் உனக்கு புரியாதுமே. என்ன ஃபீலிங்கோ? எம்மா யார் யாரெல்லாம்? யாரு? நம்ம ஃபேமிலி, சின்ன பொண்ணு வனிதா, அப்புறம் ரமா வருவான்னு நினைக்கிறேன். ஏன்னா மாப்பிள்ளை வீட்டில் எடுக்கணும்ல, எல்லாருமே வரதுனால ரமாவும் கண்டிப்பா வருவா. அப்படியா? அப்ப எல்லாருமே போறோமா? எல்லாரெல்லாம் இல்ல, நம்ம வீட்டில் நீயும் நானும் போறோம். சின்ன பொண்ணு மட்டும் வருவா, வனிதா வருவான்னு நினைக்கிறேன். அப்புறம் ரம்மா எல்லாம் வருவாங்க. அப்படியா? சரி சரிம்மா.
என்ன அப்படியாங்க குடும்பத்தோட போறதுக்கு நம்ம என்ன ட்ரிப்பா போறோம் ட்ரிப்புன்னு ஞாபகம் வருது சாமா சண்மு கல்யாணத்தை முடிச்சிட்டு ஒரே எல்லாரும் ட்ரிப் பிளான் போட்டுருவோமாமா லூசு சும்மா இரு எம்மா போயிட்டு வரலாமா சரி அதை அப்புறம் பார்ப்போம் இல்ல நான் சண்முகிட்ட சொல்ல அவங்க வீட்ல சரின்னு தானே சொல்லியாகணும் அம்மு தேவையில்லாத வேலை பார்த்துட்டு இருக்காது நீயே போங்கம்மா எங்கேயுமே போனதில்ல காலேஜ் ஐவிக்கு என்னை விட மாட்டேன்ட்டியே சண்முக்கு இப்ப கல்யாணம் ஆக போகுது நீ அடுத்த ஐவிக்கு நானே கண்டிப்பா போக மாட்டேன் அதனால இப்பயாவது போலாமா சாம இருடி ஃபர்ஸ்ட் அந்த பிள்ளைக்கு கல்யாணம் முடியட்டும் நல்லபடியா அதெல்லாம் நல்லபடியா கல்யாணம் முடிஞ்சிடும் கல்யாணம் முடிஞ்சோடனே எல்லாரும் ஃபேமிலியா ட்ரிப்பு போறோம் எந்த ஊருன்னு தான் தெரியல அதை நான் சீக்கிரமே யோசிச்சு வைக்கிறேன் ஆமா யோசிக்கிறானா இது ஊரை யோசிக்காமே ட்ரிப்பு பிளான் போட்டையா எந்த ஊருன்னு பார்த்து யோசிக்க வேண்டாமா அட்மினுக்கு ஆமா இனிமே எனக்கு ஒரு டம்ளர் பால் மட்டும் ஆத்திதாங்கம்மா சரிம்மாக்கா தாரேன் ரூம்ல போய் இரு சரிம்மா என் தம்பிக்காரா நீங்க அளவே காணும் பண்ண எப்பயோ படுத்து உறங்கிட்டான் அப்பவும் உறங்கிட்டாவ நீயும் நானும் தான் முடிச்சிருக்கோம் அப்படியா சரிம்மா எனக்கு ஒரு டம்ளர் பால் மட்டும் ஆத்தி கொடுங்கம்மா நானும் குடிச்சிட்டு தூங்குறேன் போ இந்தா வரேன் வாங்க வாங்க ஹலோ இருங்க பாட்டிகிட்ட கொடுக்குறேன் ஹலோ சொல்லுமா நாளைக்கு சண்முக்கு கல்யாணத்துக்கு நகையெல்லாம் பட்டெல்லாம் எடுக்க போறோமா அப்படியா ரொம்ப நல்ல விஷயமா ஆமாம்மா நீங்களும் ஸ்வேதாவும் கண்டிப்பா வாங்கம்மா நாங்களாம் எதுக்குமா அதுக்கு ஏமா இதுல என்ன இருக்கு நீங்க வாங்க இல்ல நம்ம வீட்டு விசேஷம் தானே நீங்க தான் முன்னாடி இருந்து பண்ணணும் தலைமுறை பார்த்தவே நீங்க தான் கண்டிப்பா இருக்கணும் அப்படிலாம் நீங்க நினைக்காதீங்க இருக்கட்டும் மக்கா நீ சொன்னதே ரொம்ப நிறைவா இருக்கு எனக்கு சரிம்மா நான் காலையில சந்தோஷம் அனுப்பி வைக்கேன் நீங்க கார்ல வாங்க அதான் சொன்னா கேளுமா நான் வரல வேணா ஸ்வேதா வேணா அனுப்பி வைக்கேன் பாத்தீங்களா நீங்க வரமாட்டிய இதுக்குமா நீ அடுத்து நலங்கெல்லாம் வைக்கணும்ல அதுக்கு வேணா நான் கண்டிப்பா வந்துடுறேன் சரிம்மா பாருங்க உங்களுக்கு உடம்பு பார்க்கணும்ல ஆமாம்மாக்கா நான் ஸ்வேதா அனுப்பி வைக்கேன் நான் காலையில சந்தோஷம் அனுப்பி வைக்கமா அனுப்பிச்சு விடுங்க இல்லம்மா வேண்டாம் நான் இங்கிருந்து என் மவளோட வேணா ஸ்வேதா அனுப்பி வைக்கேன் இது அத்தையோடையா சரிம்மா பார்த்தப்பா அனுப்பி வைங்க வைக்கிறேம்மா பாட்டி என்னம்மா நீங்களே என் கூட வாங்க பாட்டி அதுக்கு அத்தைலாம் என் கூட வந்தா என்னைய சும்மா ஏதாவது ஒன்று சொல்லிட்டே இருப்பாவ அங்க யார்ட்டையுமே பேச விட மாட்டாவ ஏமாக்கா நீங்க வாங்க நம்ம 2 பேர் மட்டுமே போவோம் அதெல்லாம் வரலம்மா எனக்கும் உடம்பு முடியல பத்தியா அங்க வந்து ரொம்ப நேரம் உட்காந்துலாம் இருக்க முடியாது என்னால சரி அப்ப நான் மட்டும் போயிட்டு வரேன் அது தப்பு அம்மா வீட்ல இருந்து உங்க கூட யாராவது ஒருத்தர் வரணும் அதான் உங்க அத்தை கூட போயிட்டு வான்னு சொல்லியேன் அத்தை வேண்டாம் பாட்டி ப்ளீஸ் பாட்டி அப்ப தீனா வேணா அழைச்சிட்டு போக சொல்லவா இதெல்லாம் வேண்டாம் பாட்டி நான் மட்டுமே போயிட்டு வரேன் அதெல்லாம் முடியாது ஸ்வேதா இன்னும் உங்க அத்தையை கூட்டிட்டு போ இல்ல தீனா கூட்டிட்டு போ அவ்வளவுதான் பாட்டி தீனாலாம் வர மாட்டான் பாட்டி அவனுக்கு வேலை இருக்காதா அதெல்லாம் வருவா நான் சொல்லியேன் அங்க யார பாட்டி தெரியும் நான் அவளோட சேர்ந்து ட்ரெஸ் எடுக்க போயிருவேன் பாவம் பாட்டி அந்த பையன் எதுக்கு தேவையில்லாம அவனை போட்டு தொந்தரவு பண்ணிட்டு அவன் வேலையாவது பாப்பான்ல இதுல என்ன தொந்தரவு உனக்கு பாதுகாப்பு தானே அனுப்புறது பாட்டி இதெல்லாம் ரொம்ப டூ மச் இல்லையா உங்களுக்கு இதுல என்ன பாதுகாப்பு நான் பகல்ல தானே போறேன் ராத்திரியா போறேன் அதெல்லாம் உனக்கு சொன்னா புரியாது பெரியவே சொன்னா சரின்னு கேட்கணும் நீங்க வேணா பாருங்க தீனா நாளை கொண்டு போய் விட முடியாதுன்னு சொல்ல போறான் அதெல்லாம் நான் சொல்லியே அவன் கேட்பான் உங்க வீட்டாளர்களுக்குலாம் பழக்கப்படுத்துமாக்கா அவனை நீ அடுத்து என் காலத்துக்கு அப்புறம்லாம் உனக்கு இருந்து பாக்குறது தீனாவும் உங்க அத்தையும் தானே ஆமா பாட்டி நான் இல்லன்னு சொல்லல அப்ப இந்த மாதிரிலாம் கூட்டிட்டு போனா தானே உங்க வீட்டாளர்களுக்கு அவனை பத்தி தெரியும் பாட்டி நீங்க சும்மா இப்பவே உங்க வீட்டாளர்கள் தான் பேசாது எனக்கு ஒரு மாதிரி இருக்கு நடைமுறையே இருக்கதை சொன்னமா சரி நான் அவன் கூடயே போறேன் ஆனா அவன் வரலன்னு சொல்லிட்டானா நீங்க அவனை போட்டு ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணாதீங்க நீங்க தான் என் கூட வந்தாகணும் அப்புறம் வண்டி சவுண்ட் கேக்குது அவன் தான் நினைக்கிறேன் அவன்கிட்ட கேட்டுறேன் வாதீனா பாட்டி அம்மா மட்டன் குழம்பு வச்சாவன்னு சொல்லி கொடுத்துட்டு சொல்லி சொன்னாவ அந்த காலையிலே ஃபோன் பண்ணா இந்தாங்க பாட்டி மக்களே ஒரு உதவி பண்ணுவியா என்ன பாட்டி சொல்லுங்க உங்களுக்காக என்ன பண்ணணும் பூமியை பழக்கணுமா வானத்தை பிரிக்கணுமா என்னல பேசியா சொல்லுங்க பாட்டி உனக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன் ஏம்மா அதெல்லாம் நீ பண்ண வேண்டாம் நாளைக்கு ஸ்வேதா நாத்தனாருக்கு கல்யாணத்துக்கு துணி நகையெல்லாம் எடுக்க போறாவலாமா ஸ்வேதாவையும் என்னையும் வர சொல்லி கூப்பிட்டாவ அவங்க வீட்ல இருந்து அப்படியா சரி என்னால கூட்டு போக முடியாது மக்கா எனக்கும் முடியாது பாத்தியா சரி பாட்டி அம்மா வந்தா ஏதாவது ஒன்று சொல்லிட்டு கிடப்பா அங்க போனா அதனால நாளைக்கு நீ கூட்டிட்டு போயிட்டு வந்துறியாமா பாட்டி நான்லாம் போல ஏமாக்கா அங்க யாரும் போக முடியலன்னு சொல்லி தானே உன்னை போக சொல்றோம் அந்த பிள்ளைய ஒத்தைக்கு அனுப்ப முடியாதுமா பாட்டி அதெல்லாம் ஒண்ணும் இல்ல நீங்க அமுச்சு விடுங்க தனியா நீ ஏமாக்க போக மாட்டேன்னு சொல்லியா நீ அவங்க குடும்பத்துல தான் நம்ம பழகி ஆகணும் அதெல்லாம் ஒண்ணும் இல்ல பாட்டி எனக்கு டக்குன்னு எடுத்தோடனே அப்படிலாம் போக தெரியாது எனக்கு பழகவும் முடியாது நீ ஒண்ணுமே பண்ண வேண்டாமக்கா அவளை கடையில கொண்டு போய் விட்டுட்டு திருப்பி கிளம்புற நேரத்துக்கு ஒரு 1 மணி நேரத்துக்கு முன்னாடி ஃபோன் பண்ணுவா அப்ப நீ போய் கூட்டிட்டு மட்டும் வந்துரு இங்க ரொம்ப நேரம் இருக்க வேண்டாம் பாட்டி நான்லாம் போல பாட்டிக்காக இது கூட பண்ண மாட்டேமாக்கா அப்படி இல்ல பாட்டி எனக்கும் உனக்கு ஏதாவது வேலை இருந்தா வேண்டாம் விட்டு சரி நான் போறேன் எந்த கடன்லாம் கேட்டு வைக்க சொல்லி சொல்லுங்க ஸ்வேதாவை அதெல்லாம் காலையில அவங்க சொல்லிடுவாமா போய் அவளை விட்டுட்டு 1 மணி நேரம் மட்டும் இரு திருப்பி கொஞ்ச நேரத்துல கிளம்பிடு உனக்கு ஏதாவது வேலை இருந்தா போய் பாரு கிளம்புறதுக்கு முன்னாடி ஸ்வேதா ஃபோன் பண்ணானா ஒரு 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே வந்துரு வந்து கொஞ்ச நேரம் இருந்துட்டு அவளை கூட்டிட்டு வந்துரு சரி பாட்டி சரிம்மாக்கா தீனா வா எப்போ வந்தா இப்பதான் வந்தேன் என்ன ஷாப்பிங்கா நாளைக்கு இல்ல நாளை கழிச்சாமா என்னம்மா இப்பதான் நாளைக்குன்னு சொல்லி சொன்னாவ இல்லம்மா நாளை கழிச்சு போலான்னு சொல்லிட்டாவன்னு சொல்லி இப்பதான் சந்தோஷ் ஃபோன் பண்ணி சொன்னான் அப்படியா சரி ஓகே ஓகே தீனா நாளை கழிச்சு என்ன கொஞ்சம் கூட்டிட்டு போறியா உனக்கு ஏதாவது ஒர்க் இருந்தா வேண்டாம் இல்ல ஒர்க்லாம் எதுவும் இல்ல சரி ஓகே நாளை கழிச்சு நான் வரேன் ரொம்ப தேங்க்ஸ் தீனா இதுல என்ன இருக்கு விடு சரி பாட்டி நான் கிளம்பியேன் இருமக்கா சாப்பிட்டு போலாம்ல வேண்டாம் பாட்டி கொஞ்சம் எனக்கு வேலை இருக்கு சரி மக்கா போயிட்டு வரும்போது ஃப்ரீயா இருந்தானே வந்துட்டு போ சரி ஏதா எந்த கடைன்னு சொல்லிட்டு நாளைக்கு நைட்டே எனக்கு கொஞ்சம் மெசேஜ் பண்ணிடு சரி தீனா மெசேஜ் பண்ணிடுறேன் இதுல உனக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைல்ல எனக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை பரவாயில்ல நான் வரேன் ஓகே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்
சரி ஓகே ஓகே நான் கிளம்புறேன். பார்த்து போயிட்டு வாமா. சரி பாட்டி. பாத்தியாமக்கா, நான் சொன்னா அவன் கேட்பான். நீ உடனே அவன் வரமாட்டான் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருந்தா. பாட்டி நான் அப்படி எதுவும் சொல்லல. அவனையே தேவையில்லாம டிஸ்டர்ப் பண்ணும். அவனுக்கு ஏகப்பட்ட வேலை இருக்குல்ல ஆஃபீஸ்ல. ஆஃபீஸ்க்கு எம்டினா சும்மாவா? அவன் ஆஃபீஸ்க்கு எம்டியா இருந்தாலும் குடும்பத்துக்கு அவன் ஒரு பிள்ளை மாதிரி தானே. என்னமா எதா இருந்தாலும் முன்னாடி இருந்து பார்க்கணும். சரி பாட்டி, அவனே வரேன்னு சொல்லிட்டான்ல, நான் நாளை கழிச்சு அவனோடய போறேன். சரிம்மாக்கா, பார்த்து போயிட்டு வாங்க. அப்பள வீட்டில் எல்லார்ட்டையும் தீனாவை அறிமுகப்படுத்தி வை. சரி பாட்டி, கண்டிப்பா. சரி வா, நான் போய் மதியத்துக்கு சமைக்க. ஆட்டும். என்ன எவ்வளோ நேரம் தான் இப்படி பார்த்துட்டே இருப்பீங்க? வேற என்ன பண்ணணும்? ஃபோட்டோஸ்லாம் காட்டுறேன்னு சொல்லி சொன்னீல. ஃபோட்டோஸ்லாம் இன்னும் எனக்கே வரலடி. எது? அப்புறம் ஃபோட்டோஸ்லாம் வந்துருச்சு, நாளைக்கு ஈவினிங் வா காட்டுறேன்னு சொல்லி சொன்னீங்க. சும்மா உன்னை பார்க்கணும் போல இருந்துச்சு. நீ இது சொன்னாதானே வருவ, அதனால தான் அப்படி விட்டு போட்டேன். சரியான ஃப்ராடு தான். ஆமா ஃப்ராடு தான். லூசு. சரி, எங்க அண்ணன் வீட்டுக்கு வந்து சொன்னானா? நேற்று ஈவினிங்கே வந்து சொல்லிட்டு தான் போனாவ. சரி ஓகே ஓகே. நாளைக்கு உனக்கு என்ன பிடிச்சிருக்கோ எல்லா ட்ரெஸ்ஸுமே எடுத்துக்கோ என்ன. அப்படியா? ஆமாம்மா, உனக்கு பிடிச்ச சாரீ ஆகட்டும் இல்லை சுடிதார் ஆகட்டும் இல்லை லெஹங்கா எல்லாமே எடுத்துக்கோ. சரி ஓகே. அப்புறம் நான் அம்முட்ட பேசினேன். பிரியா என்ன சொல்லுச்சு? இல்லை, நம்ம மேரேஜ் எல்லாம் முடிஞ்சு எல்லாம் ஃபேமிலியாக ட்ரிப்பு மாதிரி எங்கேயாவது போகலாமா? நாங்கள் எங்கேயுமே போனதே இல்லையா ட்ரிப்பு. அதனால அப்படி பேசிகிட்டு இருந்தோம் நானும் அம்மாவும். ட்ரிப்பு மாதிரி போட்டால் பிளான் போட்டால் நல்லா இருக்குமே அப்படின்னு. கண்டிப்பாக போகலாம். அப்படியா? எல்லாரும் ஃபேமிலியும் சேர்ந்து? போகலாமே, ஜாலியாக இருக்கும் ஃபேமிலியோட போனாலும். ரொம்ப தேங்க்ஸ். நீங்கள் என்ன சொல்லுவீங்களோ நான் பயந்துட்டே இருந்தேன். நானே ஆக்சுவலாக இதை யோசிச்சிருந்தேன். அதுக்கப்புறம் சரி ஓகே பார்த்துக்கலாம், பார்த்துட்டு பிளான் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி விட்டுட்டேன். அப்படியா? இப்போ நீயே கேட்டல, கண்டிப்பாக போகிறோம். ஐயோ ஜாலி ஜாலி. ஏன்டி இப்படி குழந்தை மாதிரி இருக்கா? நான் குழந்தையா? எம்மா சந்திரமுகியா மாறிடாத. சரி, உனக்கு கேட்கணுமே. என்ன கேளு. உங்களுக்கு என்கிட்ட பிடிச்சது என்ன? ஏன் சொல்லுங்க. எனக்கா? ஆமா. எனக்கு வந்து உன்னோட திமிரு. நீ ஸ்டார்டிங்ல திமிரு பண்ண பத்தியா என்கிட்ட? அந்த திமிரை பார்த்து தான் எனக்கு உன்னை ரொம்ப ரொம்ப பிடிச்சு போச்சு. அப்ப இப்ப பிடிக்கல? லூசு, சொல்றத கேளுடி. சரி ஓகே ஓகே, சொல்லுங்க. அந்த திமிரு பிடிச்சி போய் தான் லவ் பண்ண ஆரம்பிச்சுன்னா, அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் நீ என்கிட்ட பேசாம போன பத்தியா? அந்த டைம்ல ரொம்ப ரொம்ப எனக்கு உன்னை பிடிச்சி போச்சு. அந்த திமிரு தான் எனக்கு உன்கிட்ட ரொம்ப பிடிச்சது. அதுக்கப்புறம் உன்னோட வாய்ஸ். அப்ப ஒரு இடத்துல கூட என்ன பிடிக்கல? லூசு, உன்னை பிடிச்சிருக்கிறது தானே நான் சொல்லிட்டு இருக்கேன். பிடிச்சிருக்கிறதுனா அது இல்லை, உன் கண்ணு பிடிச்சிருக்கு, உன் வாய் பிடிச்சிருக்கு, உன் மூக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி நான் கேட்டேன். எனக்கு அந்த அளவுக்குலாம் சொல்ல தரல. என் மனசுக்கு பிடிச்சது இது ரெண்டு தான் உன்கிட்ட. உன் திமிரும் அப்புறம் உன்னோட குரலும். ஏன் அவ்வளோ அழகாவா இருக்கு என் வாய்ஸ்? ஆமா, நீ ஃபோன் பேசிட்டு வைக்கும் போதெல்லாம் ஒன்று சொல்லுவல. ஆமா, டடபாய். இதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சது. என்னது இது புதுசா இருக்கு? ரொம்ப நல்லாவே பிடிக்கும். சரி, உண்மையாவே நான் அவங்களுக்கு கரெக்டான பொண்ணு தானா? ஏன் இப்படி கேக்குற? இல்ல, எனக்கு இப்ப கொஞ்ச நாளா தான் தோணிட்டே இருக்கு, நம்ம உண்மையாவே இவங்களுக்கு ஒர்த்து தானா, செட் ஆவோமா அப்படின்ற மாதிரிலாம் எனக்கு தோணிட்டே இருக்கு. அதான் கேட்குறேன் உங்ககிட்ட. நீ ஏன்டி இப்படிலாம் யோசிச்சுட்டு இருக்கா? நீ என் லைஃப்ல கிடைச்ச பெரிய கிஃப்ட், சரியா? இப்படிலாம் உன்ன நீயே நினைச்சிட்டு இருக்காத. நிஜமாவா? ஆமா ஷண்மோ, நீ என் லைஃப்ல கிடைக்க நான் எவ்வளோ புண்ணியம் பண்ணியிருக்கணும். இப்படிலாம் பேசாதீங்க, அப்புறம் நான் அழுதுருவேன். லூசு, இதுக்கெல்லாமா யாராவது அழுவாங்க? தெரியல, நான் அப்படிதான். சரி சரி, அழுதுறாத, நான் எதுவுமே சொல்லல. லவ் யூ மாமா. ஏய், என்ன சொன்ன? நானும் எதுவுமே சொல்லலையே. நீ சொன்ன கேட்டுச்சு. கேட்டுச்சுல, அப்புறம் என்ன? ஷண்மு, ஃபர்ஸ்ட் டைம் கேக்குறேன்டி. நீங்க கேட்டுட்டீங்க, நான் இன்னும் அது கூட கேட்கலையே. லவ் யூ டி. ஓகே ஓகே, லவ் யூ மாமா. மாமா நல்லா தாண்டி இருக்கு. எது? நீ என்ன மாமான்னு சொல்லியல அது. இப்போ